ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூரசம்ஹாரம் எதுக்கு நடந்துச்சுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 3 அசுரர்கள் இருந்தாங்க. யார் யாருன்னா தாரகாசுரன், சூரபத்மன், சிங்கமுகம்ன்ற 3 அசுரர்கள் இருந்தாங்க. அவங்க சிவன் கிட்ட ஒரு வரம் வாங்குறாங்க. என்ன வரம்னா, இந்த பிரபஞ்சத்தையே நாங்கள் ஆளணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வாங்குறாங்க. சிவனும் சரின்ட்டு அந்த வார்த்தை கொடுத்துட்றாங்க. சூரபத்மன் மட்டும் இன்னொரு ஒரு வார்த்தை கேட்குறான். என்ன வரம்னா, எனக்கு சாகா வரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவன் அந்த வார்த்தை கொடுக்கல. அதனால் சூரபத்மன் இன்னொரு ஒரு வார்த்தை கேட்குறான். என்ன வரோன்னா, எனக்கு தாய் வயிற்றுலேருந்து பிறக்காத குழந்தையால் தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறான். அதுக்கு சிவன் அந்த வார்த்தை கொடுத்துட்றாங்க. ஏன் சூரபத்மன் அந்த வார்த்தை கேட்குறான்னா, தாய் வயிற்றுலேருந்து பிறக்காத குழந்தையே ஒன்றும் இல்லை, அதனால் என்னை யாரும் அழிக்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு உலகத்தை துன்புறுத்துறான். உலகத்தையும் துன்புறுத்துறான், அதுக்கப்புறம் தேவர்களையும் துன்புறுத்துறான். அதனால் தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பிரம்மா கிட்ட போய் இதுக்கான தீர்வை கொடுங்க அப்படின்ற கேட்குறாங்க. அதுக்கு தேவர்கள் கேட்டதுனால பிரம்மா இதுக்கான தீர்வை எனக்கு தெரியாது, அதனால் நீ எதுக்கோ சிவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன்கிட்ட தேவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு சிவனும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நெற்றிக்கண்ணில் இருக்க 6 சக்தி வாய்ந்த பொறிகள் இருக்குது. அது என்னன்னா, சத்யோஜாதம், வாமதேவம், தற்புருஷம், ஈசானம், அகோரம், அதர்வம் அப்படின்ற 6 பொறிகளை வர வச்சு ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க. இந்த குழந்தைய உருவாக்கின பிறகு அந்த குழந்தைய ஒன்றா சேர்த்து அந்த சக்தியிலேருந்து ஒரு முருகன் பிறக்கிறாங்க. அந்த 6 குழந்தைகள்லேருந்து தான் இந்த முருகன் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் முருகனுக்கு ஒரு படை தளபதி இருக்காங்க. யாருன்னா வீரபாகு. இந்த மாதிரி முருகனுக்கு இந்த 3 அசுரர்களை கொல்லணும் தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு முருகன் நினைக்கிறாங்க. அதனால் முருகன் முதல்ல இந்த 3 அசுரர்கள் திருந்துறாங்களான்னு பார்க்கறதுக்காக வீரபாகு கிட்ட சொல்லிட்டு அவங்கள போய் முதல்ல பார்த்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கேளு அப்படின்னு முருகன் வீரபாகு கிட்ட சொல்கிறாங்க. சரின்ட்டு வீரபாகுவும் போய் அங்கே 3 பேரும் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. சூரபத்மன், தாரகாசுரன், அப்புறம் சிங்கமுகன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. வீரபாகு போன உடனே அந்த வீரபாகு என்ன கேட்குறாங்கன்னா, சூரபத்மன் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி மக்களை தேவர்களை துன்புறுத்த வேணாம், மக்களெல்லாம் அழிக்க வேணாம், அதெல்லாம் மிகப்பெரிய பாவம், அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தாழ்மையோட சூரபத்மன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சூரபத்மனும் மீதி 3 அசுரர்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சூரபத்மன் அந்த வீரபாகு பிடிச்சி பயங்கரமாக அவமானப்படுத்தி விட்டுறான். இந்த அவமானத்தை தாங்கிட்டு வீரபாகு திரும்பியும் தோல்வியோட பின்தொடர்ந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் திரும்பியும் இந்த 3 அசுரர்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, மனிதர்களை கொல்றதெல்லாம் பாவம், அதுக்கப்புறம் தேவர்களையும் இந்த மாதிரி துன்புறுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3 அசுரர்களும் கேட்குற மாதிரி இல்லை. திரும்பியும் இந்த வீரபாகுவை அவமானப்படுத்திடுறாங்க. இதனால் வீரபாகு போய் முருகன் கிட்ட சொல்கிறாங்க. முருகன் வீரபாகு கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உன்னை இவங்க அவமானப்படுத்துறதுனால நீ அவங்க கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப உலகத்தை துன்புறுத்துறீங்க, அதனால் நீங்கள் இப்போ திருந்தலைன்னா நம்மளுக்கும் எனக்கும் உனக்கும் சண்டை நிச்சயம் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்ட்டு முருகன் வீரபாகு கிட்ட சொல்கிறாங்க. வீரபாகுவும் சரின்ட்டு அந்த 3 அசுரர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க. முருகன் சொன்னதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்பயே திருந்துங்க, இல்லைனா யுத்தம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் சூரபத்மனும், தாரகாசுரனும், சிங்கமுகனும் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. யுத்தம் பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு 3 பேரும் சொல்லிடுறாங்க. அதனால் வீரபாகுவும் சரின்ட்டு முருகன்கிட்ட இதை போய் சொல்கிறாங்க. இந்த தகவலை கேட்ட முருகனும் சரி அப்போனா யுத்தம் தானான்ட்டு யுத்தம் பண்ணுறாங்க.
யுத்தத்தில் 5 நாளில் வந்து நம்ம தாரகாசுரனையும் சிங்கமோகனையும் தோக்கடிச்சிடுறாங்க. 6வது நாள் சூரபத்மனை தோக்கடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் சூரபத்மனை முருகனால் தோக்கடிக்க முடியல. அதனால் திரும்பி கைலாயத்துக்கு போய் சிவன் கிட்ட கேட்குறாங்க, இந்த சூரபத்மனோட ரகசியத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து முருகன் சிவன் கிட்ட கேட்குறாங்க. சிவன் அந்த ரகசியத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சூரபத்மனுக்கு ஒரு வரம் இருக்கு. தாய் வயிற்றுல யார் வந்து தாய் வயிற்றுல பிறக்காமல் இருக்காங்களோ அவங்களால தான் எனக்கு வந்து அழிவு வரணும் அப்படின்ற ஒரு வரத்தை அவன் கேட்டிருக்கான் அப்படின்ட்டு சிவன் முருகன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி தேவி கிட்டையும் சிவன் சொல்கிறாங்க, தாய் வயிற்றுலேருந்து பிறக்காத குழந்தையால தான் சூரபத்மனுக்கு அழிவு வரணும். நீ உன்னோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரு ஆயுதத்தை முருகன் கிட்டத்தா, இந்த ஆயுதத்தினால முருகன் வெற்றியோட வருவான் அப்படின்னு வந்து சிவன் தேவி கிட்ட சொல்கிறாங்க. அதனால் பார்வதி தேவி அவங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி ஒரு வேலை உருவாக்கி அந்த வேலை வந்து முருகன் கிட்ட தராங்க. இந்த வேலை ஏந்திட்டு போய் முருகன் என்ன பண்ணுறாங்கன்னா யுத்தம் பண்ணுறாங்க. சூரபத்மன் கிட்ட வந்து முருகன் யுத்தம் பண்ணுறாங்க. இந்த யுத்தம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இந்த யுத்தத்தை அந்த வேலை வச்சு பயங்கரமாக சண்டை போடுறாங்க முருகன். இந்த பயங்கரமாக சண்டை போட்டதுனால சூரபத்மனால் இந்த முருகனை வந்து தோற்கடிக்க முடியல. அதனால் பயந்து ஒரு இடத்துக்கு போய் மாமரமாக மாறிடுறாங்க. மாமரமாக மாறின உடனே முருகன் என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க. சூரபத்மன் எங்கே இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சூரபத்மன் எங்கேயுமே இல்லை, எங்கேயோ போயிட்டான். அது மட்டும் வந்து முருகனுக்கு நல்லா தெரியுது. அதனால் முருகன் நல்லா கூர்மையாக கவனிக்கும் போது தான் தெரிஞ்சுது சூரபத்மன் எங்கே இருக்கானா அந்த மாமரத்தில் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்படி மாமரமாக மாறி அது உள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட முருகன் அவங்களோட வேலை வந்து ஏந்துறாங்க. அந்த ஏந்தின வேகத்தில் அந்த மாமரத்தை பிளந்து சூரபத்மனும் 2ஆக பிளந்துடுறான். இதனால் சூரபத்மன் 2ஆக பிளந்ததுனால ஒரு பாகத்துலேருந்து சேவலும் இன்னொரு பாகத்துலேருந்து மயிலும் பிரிஞ்சிட்டாங்க. இதனால் முருகன் அந்த சேவலை கொடியாக பயன்படுத்திட்டு மயிலை தன்னோட வாகனமாக பயன்படுத்திக்கிறாங்க. வாகனமாக இப்படி பயன்படுத்துகிற பிறகுதான் இந்த சூரசம்ஹாரம் நடந்துச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் தான் நடந்துச்சுன்ட்டு. ஆமாங்க, சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் தாங்க நடந்துச்சு. அதனால தாங்க வருஷம் இந்த சூரசம்ஹாரம் பூஜையை வந்து திருச்செந்தூரில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. சூரசம்ஹாரம் எப்படி நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நல்லா கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன். முழு கதையுமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.